எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களை அமைச்சு ஜோனா பேசுகிறேன். இன்றைக்கி பேரனுங்க கேட்டானுங்கன்ட்டு நான் எக் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருட்கள்: டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், நூடுல்ஸு, மிளகுத்தூள், உப்பு, முட்டை 5, கேரட் 1 கைப்பிடி அளவு, பீன்ஸ் 1 கைப்பிடி, 2 டீஸ்பூன் பூண்டு, குடமிளகா 1 கைப்பிடி, வெங்காயம் 1 கைப்பிடி, கோஸு 2 கைப்பிடி, பச்சை மிளகா, இஞ்சி. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வைக்க போகிறோம். பற்ற வச்சுட்டு தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிச்ச உடனே நூடுல்ஸ் போடணும். தண்ணி கொதிக்குது, நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நூடுல்ஸ் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அப்போ தான் அந்த பிசுப்பெல்லாம் போகும். ரொம்ப வேகக்கூடாது, கொஞ்சமும் வேகக்கூடாது. முக்கால்வாசி வேக்காட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டியாச்சு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாது இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும். ஏன்னா குழஞ்சி போயிடும். நல்லா ஒரு பெரிய தட்டில் போட்டு ஆற வச்சுக்கணும். இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு கடாய் சூடானோடனே இந்த எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் கூடையே எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் இஞ்சி, இஞ்சி 2 டீஸ்பூன் பூண்டு, போட்டு வதக்கணும். கொஞ்சம் வதங்கினோடனே பச்சை மிளகாய் 2 டீஸ்பூன், அப்புறம் வெங்காயம். ரொம்ப வதங்க வேண்டாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா, கோஸு, எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே முட்டை நம்ம செஞ்சுக்கலாம். பக்கத்து ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு சூடாயிடுச்சு. முட்டை பொரியல் பண்ணிக்கலாம்.
போட்டு நல்லா கிளறி விடணும். முட்டைக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன். இப்போ முட்டை பொரியல் பண்ணிட்டோம், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ சில்லி சாஸ் எல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போது டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ். எத்தனை டேபிள் ஸ்பூன் போடுறீங்க அம்ச்சி? 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு, சாஸ் எல்லாம் இதாகிடுச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா கிளறி விட்டுட்டோம். கிளறி விட்டுட்டு இது மேலே முட்டை போட்டுக்கணும். முட்டை போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டோம். இப்போ சுவையான எக் நூடுல்ஸ் ரெடி. சுவையான எக் நூடுல்ஸ் ரெடி. வாங்க பசங்களை சாப்பிட்லாம். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.